ரசிகர்கள் கலிப்பேறு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த படம் அமையும். ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த கூட்டணி ப்ரோமோ வந்திருக்கு. எப்போ படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும், எப்போ அடுத்தடுத்த வேலை? இந்த மாதம் இறுதிக்குள் சார் ரொம்பக்காக வந்திருக்கீங்க சார். ப்ரோமோ எப்படி இருந்தது சார்? ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. வெற்றிமாறன் எப்பொழுதுமே புது புது அதாவது வந்து ஃபில்ம் மேக்கிங்கே வந்து புதுசாக இருக்கும். நாங்கள் அதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப எனக்கு பார்த்து சிலம்பு அண்ட் வெற்றி, சிம்புவன் வெற்றி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். எனக்கு தெரியுது அதில் வந்து இந்த எனக்கு என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்னொரு ஃபில்ம் மேக்கருடைய என்ன ஆஸ்பயர் பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். எனக்கு கதையும் தெரியும். எனக்கு ரொம்ப நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதனால் ராக்கிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சிலம்பரசன் மாதிரி ஒரு பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து வேற ஒரு இடத்துக்கு சிலம்பரசன் கொண்டு போனீங்க. ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அவருக்கு எல்லா வாய்ப்பும் இல்லை. எப்போ வேணா எடுக்கலாமா, இந்த இருக்காரு, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம், கதையெல்லாம் சொல்லியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. அது எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ரொடியூசர் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண அப்போ வேணாம். நடிகர் அடுத்த பரிமாணங்கள் இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் இடம்பெறுக்கிற வாய்ப்புகள்? நான் சும்மா ஒரு சீன்ல வந்து ஒரு டீ கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நான் நடிப்பேம்மா. வெற்றி கூப்பிட்டு சார் கூப்பிட்டாருன்னா என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் முதல்ல டேரக்டர், ஆனால் அப்புறம் வெற்றி வந்து என்னுடைய நண்பன், இவர் வந்து என் தந்தையார் மாதிரி. நடிகர்னா நடிக்க போகிறோம், அவ்வளோ ஒன்றுமே பிரச்சனை. அதோட மட்டும் இல்லை, இன்றைய தினம் வந்து அனிருத் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு வந்து ட்ரீட் மாதிரி இந்த படம். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி வச்சு சிற்பி செதுக்கிற மாதிரி இசையில் செதுக்கியிருக்கிறாரு. சிலம்பரசன் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அதாவது ஆத்மார்த்தமாக அடி வயிற்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்குற மாதிரி அவர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மூல காரணமே வெற்றிமாறன் வந்து சொல்லிட்டேன். அதாவது இதுவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்ததே இருக்காது, இது வரப்போவதே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் முன்னோட்டம் பார்க்கும்போதே இதனுடைய ட்ரீட்மெண்ட் தெரியும். வாழ்த்துக்கள். என்னருமை ரசிக பெருமக்களே, சிலம்பரசன் உங்களை அன்போடு அழைப்பது, எஸ்டிஆர் அழைப்பது, நீ ரத்தம், ரத்தத்தின் ரத்தம், இப்படி கொடுக்கக்கூடாது சட்டம். அமைதியாக இருந்தால்தான் பேச முடியும். நான் இந்த சூழ்நிலையில் பேசுவது கடினம். என்னை மீடியா நண்பர்களிடம் பேச வேண்டும் என்று அழைத்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீடியாவில் பேச முடியுமா என்பது கேள்விக்குறி. ஆனாலும் பேச வேண்டும். இப்படிப்பட்ட ஆரவாரம், இந்த ஆரவாரத்தை இந்த கமலா திரையரங்கத்திலே இத்தனை ரசிகர்களை குழும வைத்து, சூழ வைத்து, கூட்டி வைத்து, எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்துடைய தலைமை மன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பி வாசு பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டிலே அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன், இல்லை என்றால் நன்றி வணக்கம் என்று புறப்பட்டு செல்கிறேன். கொஞ்சம் அமைதி. இந்த கமலா திரையரங்கத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோவை வெளியிட வேண்டும் என்று இப்படி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இந்த அரசன் திரைப்படத்தின் ப்ரோமோ பல்வேறு திரையரங்குகளில் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால், அதை வெளியிட்டு இந்த ரசிகர்களின் ஆர்வத்தை மதிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக கமலா திரையரங்கத்திலே இன்றைக்கு என்னை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள அழைத்த அன்பு தம்பி விஷ்ணு, என்னுடைய நண்பர், சிலம்பரசனின் நண்பர். அவருடைய தந்தையார் என்னுடைய நண்பர். அவருடைய தாத்தா மறந்துவிட்ட சிதம்பரம் ஐயா அவர்கள் என்னுடைய நீண்டகால நண்பர். எப்படி தொடர்பு பாருங்கள். அவருடைய தாத்தா காலத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய மகன் தொடர்ந்து இன்றைக்கு விஷ்ணு அவர்கள் இன்றைக்கு அரசன் படத்தை ப்ரோமோவை சீரும் சிறப்புமாக இங்கே வெளியிட உறுதுணையாக இருந்தார். அவருக்கு
படக்குழுவின் சார்பில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த படத்தை வி கிரியேஷன் சார்பிலே எஸ் தான் அவர்கள் தயாரிக்க, வெற்றிமாறன் அவர்கள் இயக்க, அன்பு தம்பி அனிருத் அவர்கள் இசையமைக்க, என் மகன் எஸ்டிஆர் நடிக்க, சிலம்பரசன் நடிக்கும் இந்த அரசன் படத்தின் ப்ரோமோ வெளியீட்டு விழா. இந்த படத்தினை பார்த்தால் தயாரிப்பாளர் தானு, இயக்குனர் வெற்றிமாறன், இசையமைப்பாளர் அனிருத், இதிலே கதாநாயகன் சிலம்பரசன். இது ஒரு காம்போ. அந்த படத்துக்கு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ப்ரோமோ. இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றிலே ஒரு படத்தின் ப்ரோமோவை திரையரங்கத்திலே இப்படி ரசிகர்களை கட்டணம் செலுத்தி பார்க்க வைப்பது என்பது ஒரு புதிய வரலாறு. அந்த வரலாறை இன்றைக்கு உருவாக்க உறுதுணையாக இருந்திருக்கிறார் எஸ்டிஆர் என்று சொல்லும் போது ஒன்னை மட்டும் சொல்லி நான் விடைபெற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய மகன் சிலம்பரசனை சிலம்பரசி என்று தூக்கி உறவை காத்தைக்களி படத்திலே நான் அவனை தொடங்கி வைத்தேன். தொடங்கியதுதான் நான். ஆனால் அவனை தூக்கி நிறுத்தியது இந்த ரசிக பெருமக்கள். அதை போல சிலம்பரசனை அறிமுகப்படுத்தியது வேண்டுமானால் நான், ஆனால் அவனை அரவணைத்தது இந்த ரசிக பெருமக்கள். எஸ்டிஆரின் ரசிகன் அவர்கள்தான் அவனை தூக்கி நிறுத்த, தொல்லை வந்தாலும், துயரம் வந்தாலும், இன்னல் வந்தாலும், இடைஞ்சல் வந்தாலும், தடைகள் வந்தாலும், இடைவெளி வந்தாலும் சிலம்பரசனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இருந்த ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். இன்று என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அரசன் என்ற படத்தோட முதல் முறையாக இந்தியாவிலே நினைக்கிறேன் ப்ரோமோ முதல்ல வெளியிட்டிருக்காங்க. அந்த 5 நிமிஷம் ப்ரோமோ ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் சிலம்பரசனை பார்க்கும்போது அப்படியே என்ன அறியாமலே ஒரு அழுகையா வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு உள்ள செலிப்ரேஷன். இப்போ நான் நேரா வீட்டுக்கு போக போறது இல்ல. உண்மைதாங்க, நான் இப்ப வீட்டுக்கு போக போறது இல்ல, நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போக போறேன். ஏன்னா என்னோட ஹார்ட் பீட் அவ்வளவு வேகமா அடிக்குது. என்னோட பல்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு ஒரு நர்வஸா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது. நான் இந்த அரசன் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த அந்த ப்ரோமோ பார்த்த உடனே என்ன அறியாமலே என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஒரு நடுக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கமலா தேட்டருக்குள்ள 703 சீட்டு. அந்த 703 சீட்டு யாருமே உட்காரல, உட்காராம நின்றுட்டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்க, எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே என்ன கண்டுக்கலங்க. இந்த இந்த கமலா தட்டு ஓனரு அந்த ப்ரோமோல என் போட்டோ போடுறாரு. என் போட்டோ போட்டு நானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் வழிய விடு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த கமலா தட்டு ஓனர் என்னை விட சின்ன பையன் தான். அந்த தம்பி அதை போட்டுக்காருங்க. இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? கோடிக்கணக்கில் படம் போட்டு ப்ரொடியூசரும் டைரக்டரும் படம் எடுக்கிறாங்க. ஆனா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த இந்த அரசன் படத்தோட ப்ரோமோ அப்போ என்ன என் தலைவனாக நினைக்கும் என் தலைவன் சிலம்பரசன் அவர்களுடைய அரசன் படத்தோட ப்ரோமோ போடுறப்ப வெந்து தணிந்தது காடு அப்படின்னு என் போட்டோ போடுறாங்க, என் வாய்ஸ் போடுறாங்க. தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு அப்படின்னு போடுறாங்க. இப்ப சொல்றாங்க வெற்றிமாறன் படத்துல இதுவரைக்கும் நான் நடிச்சதில்லை, இனிமேட்டு நடிப்பனான்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரோமோ பாக்குறப்ப
நான் வெற்றிமாறன் சாரோட படத்துல நடிச்சதான் நினைக்கிறேன். அந்த அரசன் படத்துல நடிச்சதான் நினைக்கிறேன். வெற்றிமாறன் சாரு அவர் நேஷனல் அவார்டு வாங்கினவரு. அந்த அவார்டை நான் தொட்டு பார்த்ததான் நினைக்கிறேன். எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களை தான் சேரும். தம்பி கமலா தட்டு ஓனர் தம்பி, உங்க பேரு தெரியலையா? உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தம்பி. நீங்க கண்டிப்பா என்னோட வயசுல சின்னவராக இருப்பீங்க. என்னையும் மதிச்சு என் தலைவனுக்கு இந்த கூல் சுரேஷ் பெருமை சேர்க்கும் விதமாக என்னோட அந்த டைலாக் போட்டீங்கல்ல, என் வாய்ஸ் போட்டீங்கல்ல, ரொம்ப நன்றிடா தம்பி. இதுதான்டா நான் எதிர்பார்க்கிறது. என் தலைவனுக்கு இதை விட பெருமை நான் என்னடா சேர்க்க முடியும்? கோடி கோடியா போட்டு படம் எடுத்தாலும் இந்த கமலா தட்டு ஓனர் அந்த தம்பி என்ன எவ்வளவு பெருமை சேர்த்திருக்க.